முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஜூன் 19. நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த மணி எடுக்க வேண்டாம் இன்னைக்கு. ஏன்னா அட் த மணி வந்து இன்னைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால ப்ரீவியஸால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேல அட் த மணி வந்து பிரீமியத்தை வந்து கரைச்சி 0 பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மணி எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு 24,800க்கான கால் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா? 0.05 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாருங்க 6.75, ஓகேங்களா? ஸோ அட் த மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு 0 ஆயிருக்கு, தெரியுதுங்களா? கால் ஆஃப் 24,800 பார்த்தீங்கன்னா 0.05ம் 24,800 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6.75, ஓகேங்களா? ஆனால் இந்த மணி பாருங்க, கால் ஆப்ஷன் பாருங்க 93, 24,700. அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 24,900க்கு வந்து 106, ஓகேங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிரி டேல வந்து அட் த மணி ட்ரேட் பண்ணாதீங்க, இந்த மணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி, ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரி சைடு வேஸ் தான், பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,750. ஸோ அந்த ரேஞ்ச் தான் மார்க்கெட் நிற்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,650. அதுக்கும் கீழே வந்தால் 24,500, ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த ப்ரீவியஸ் 24,830, ஓகேங்களா? அதுதான் வந்து இப்போதைக்கான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,900, அதுக்கு மேலே 25,000, ஓகேங்களா? ஸோ 24,800 வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் ஸோ இருந்திருக்குது. மார்க்கெட்டில் அதை வாட்ச் பண்ணிங்க. நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் பாருங்க, ஒய் சேஞ்ச். ஸோ நம்ம 26 ஜூன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக எடுத்திருக்கோம். ஏன்னா அடுத்து வந்து மந்த்லி கான்ட்ராக்ட். ஸோ அதனால மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பாருங்க 24,800 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக ஓப்பன் டெஸ்ட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? கால் சைடும் புட் சைடும் பாருங்க. புட் சைடு 22 லட்சமும் கால் சைடு 24 லட்சமும் இருக்கு. ஸோ 24,800 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் நாளைக்கும் மார்க்கெட் மீண்டும் இன்னைக்கு 24,800 வந்து இது பண்ண மாதிரி நாளைக்கு 24,800 வந்து நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதே சேம் தான் தெரியுதுங்களா? 24,800 பாருங்க. 24,800ல 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,500ல வந்து சப்போர்ட் ஆகும், 25,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஏன்னா ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500ல இருக்கு. அதுக்கப்புறம் 25,000ல இருக்கு. ஸோ அப்போ 25,000 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 24,500 சப்போர்ட் ஆகும் ஆட் பண்ணும். டிசிஷன் மேக்கிங் லெவல் 24,800, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து 24,800க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஸோ இதான் டிசிஷன் மேக்கிங் லெவலில் இப்போதைக்கான ஓப்பன் டெஸ்ட். லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம 24,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 169 அப்படின்னு பை பண்ணி 220ங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மீண்டும் மார்க்கெட் அங்கே தான் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 169 சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே வந்தால் 124 தான் அடுத்த சப்போர்ட், ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 200ம் 220ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் கால் சைடுக்கு, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ் தான் ப்ரீவியஸாக 1 2 இது 3 ஆட்டம் இப்போ 169 வர்றதால ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். அதையும் உடச்சதுன்னா 124 தான் அடுத்த சப்போர்ட் 800க்கான கால் ஆப்ஷன், ஓகேங்களா? அடுத்தது 24,800 புட் ஆப்ஷன் பாருங்க. புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு கிட்டத்தட்ட மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடு வேஸ், தெரியுங்களா? புட் சைடு நல்ல ஒரு சைடு வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க. இதுக்குள்ளதான் இருக்குது மார்க்கெட் இப்போதைக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 162 இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கும் கீழே 125 தான் அடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, ப்ரீவியஸா வந்து கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணவே இல்லை.
சரிங்களா? நம்ம 219ங்கிற ப்ரைஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் நாளைக்கு வந்து 24 புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 260 போவான். இந்த ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு புட் சைடு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மார்க்கெட் 2-3 நாளாகவே நல்ல ஒரு சைடுவேஸ் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 24,800க்கான கால் ஆப்ஷனுக்கான டே கேண்டில் பார்த்துடலாம். டே கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. ஸோ டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ப்ரீவியஸாக எடுத்த சப்போர்ட் 169. ஸோ அங்கே தான் மீண்டும் மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் உடைச்சான் அப்படின்னா 124 ப்ரீவியஸாக ஒரு பையிங் நடந்திருக்கு. அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை எங்கே திரும்புமா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ப்ரீவியஸ் சப்போர்ட்னே வந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த இடத்துக்கு ஒரு செல்லிங் கேண்டில் தான் கால் சீட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பையிங் ஸ்டார்ட் பண்ணலை. அதே மாதிரி 24,800க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. டே கேண்டில் பார்த்தலாம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இந்த 162ங்கிற ப்ரைஸில் கிரீன் கேண்டில் ப்ளஸ் பாருங்க இண்டிஷன் கேண்டில், இன்னைக்கு ஒரு இண்டிஷன் கேண்டில் சரிங்களா? ஸோ 2 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி. ஸோ அதுதான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? பாருங்க நேற்று வந்து ஒரு ரெட் கேண்டிலும் டோஜியில், இன்னைக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டிலும் கொடுத்துருக்கான். ரெண்டுமே இண்டிஷன் கேண்டில் தான் புட் சைடு கொடுத்துட்டு இருக்கிறான் தெரியுதுங்களா? அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னும் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் ஒரு இண்டிஷன் கேண்டில் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணாலும் ஒரு புட் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த 219ங்கிற ப்ரைஸை பிரேக் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணணும். பண்ணினா தான் மார்க்கெட்டு அடுத்தடுத்த லெவல் புட் சைடு போகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாமல் இருந்தால் இதுவே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மீண்டும் என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ரெட் கேண்டில் கொடுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு சின்ன கிரீன் கேண்டில் கொடுக்கலாம். இல்லை மீண்டும் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ என்ன வேணால் நடக்கும். இருந்தாலும் கால் சைடு பையிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு ஒரு பையிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 2 நாளும் ஒரு இண்டிஷன் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்னும் இப்போவும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேல் போர் போயிட்டு இருக்கிறதால ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஏன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட் என்ன இருக்கு ஒரு டவுன் ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. மார்க்கெட் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். இந்த ஃபால் கண்டினியூவும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து டேரக்ஷன் இந்த சைடு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.